ஏன் நிஷாவுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன். ஆமாம், அடுத்த ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டா. ரோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நல்லா இருக்கா? ஓகே, நிஷா வந்துட்டா. நிஷாவோட பல்ல பாருங்க, பாதி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. எங்க ஈகா க்ளீன் பண்ணிட்டாங்க. இனிமே சிமெண்ட் வச்சு என்னடி நாக்கு. நிஷாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நிஷா பிரியாணி செய்ய ரெடி ஆகிட்டா. ஓகே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தூள், உப்பு, இது வந்து என்ன இலவோ போட்டு தள்ளு. கசகசா கசகசா ஒன்றும் செய்ய வேணாம் பாப்பா. தியா எப்படி சொல்லு? தியா சொல்லு, என்ன சொல்லு? வெடக்கி விடவா? வெடக்கி அப்படின்னா வதக்கி விடவாக்கதான் வெடக்கி விட. வெடக்கி விடவா? நல்லா சீட்டுக்கு நல்லா பிரியாணி எப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி பிரி பிரி சாப்பிட்டதுக்கப்புறமும் பிரி தான். ஓகே, வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே சாப்பாடெலாம் நிஷா ரெடி பண்ணிட்டா. இது எங்கள் அப்பாவுக்கு இங்கே பாருங்க, கிரேவி, சோயாபீன்ஸ் கிரேவியா தண்ணி மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷாவுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன். ஆமாம், அடுத்த ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டா. ஆமாம், நிஷாவுக்கு ரெடி ஆகிட்டா. ட்ரீட்மெண்ட். இந்த நிஷாவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, பல்லு சொத்த பல்லா இருக்குன்னு. அது சொத்த பல்லு இல்லை. எங்கள் ஈகாமி இதுக்கு தான் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி. சொத்த பல்லு இல்லை, அரிசி சாப்பிட்டனால அரிசி அரிச்ச பல்லு அதை வந்து இப்போ அடைக்க போகிறோம். ஆமாம், இப்போ அடைச்சிட்டு வந்து நிஷாவுக்கு ஒயிட் கலராக ஆகிடும். அடைப்பு அடைக்க போகிறோம் இன்னைக்கு. நிஷாவுக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டு. இப்போ எப்படி பல்லு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிஷா வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அங்கே நல்லா இருக்கே, வாய்க்குள்ளே கொண்ட வைங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம். நேற்று அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி இப்போ நிஷா டக்குன்னு கிளம்புனானா போயிட்டுருக்க வேண்டியதான். 8 ஆயிடுச்சு, 9 மணிக்கு மேலே டாக்டர் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, சிமெண்ட்டு மணல் எல்லாம் வாங்கி வந்து வைக்கிறேன், வச்சு பூசி விட்ருவோன்னு. என்ன ஸ்பான்சர் டு செல்வகுமார். ஆமாம், செல்வகுமார் நக்குனாரு. நான் வச்சுருந்தேன். நேற்று போய் கேட்டேன். நேற்று சாயந்தரம் வந்து ஈவினிங் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம்ல. நேற்று விலாகில் பார்த்தோம்னா தெரியும். வெத்தலை மாலை கட்டிக்கிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வரையில் வந்து நாங்கள் கேட்டுட்டு வந்தோம். பல்லெல்லாம் பிடுங்க வேண்டாம், அந்த இதை மட்டும் இது பண்ணணும், அந்த கரையை மட்டும் எடுக்கணும். எவ்வளோ வரும்னு கேட்டோம். 1000 ரூபாய். எப்போ வேணாலும் வந்து இது பண்ணிக்கோங்க, 1 hour ஆகும் அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதான் வந்து செல்வா கேட்டார், உன்ட்டா 1000 ரூபா இருந்தால் நீ பண்ணிக்கோ. வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, நிஷா பல்லெல்லாம் இது பண்ணலாமா? 300 ரூபா தானே நிஷா அப்படின்னாரு. சரி 300 ரூபா தானே நம்ம போய் கேட்போன்னு பார்த்தா அவங்க 1000 ரூபான்னாங்க. உன்ட்டா 1000 ரூபா இருந்தால் நீ பண்ணிக்கோ அப்படின்னாரு. என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். சரி வா போகலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆமாம், நிஷாவுக்கு பல்லு கொடுக்குறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. பல்லு ஆஸ்பத்திரி உள்ளே எல்லாம் விட மாட்டாங்க, செருப்பை கழட்டி அடிப்பாங்க. உள்ளே எல்லாம் வெடி எடுக்க விட மாட்டாங்க. எல்லாம் விட மாட்டாங்க. அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்பையும் எடுக்க விட மாட்டாங்க. ஆமாம், மற்றபடி வேணா டாக்டர்கிட்ட கேட்டுப்பாரு, வீடியோ எடுத்துக்கிட்டுமாங்க அப்படின்னு கேட்டுப்பாரு. எங்கள் சேனலில் போட்டு விட்றாங்க அப்படின்னு. உன் சேனல் பேரையும் சொல்லி அப்படி அப்படியே இல்லாட்டியும் டாக்டர்கிட்ட சொல்லு, டாக்டரோட ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் ஆகுது பண்ணிக்க சொல்லு. காட்டு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு. துப்பு அங்கனக்குள்ளேயே பல்லு விளக்கிட்டு அங்கனக்குள்ளேயே துப்பு, எட்டி போய் துப்புறதில்ல. சேரை போட்டுக்கிட்டு உட்காந்து பல்லு விளக்குறாங்க. சரி பல்லு விளக்கு. அடுப்பு எடுத்துட்டு வா சேர் அப்படின்ட்டு அவ போட்டு உட்காந்துருக்கா. சரி நிஷா இன்னைக்கு மதியானத்துக்கு அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிஷா மதியானம் பிரியாணி செய்ய போகிறா. ஆமாம், வெஜிடபிள் பிரியாணி. நம்ம மாரியம்மன் கோயிலில் வந்து காப்பு கட்டுறாங்க. இன்னைக்கு நைட்டு தான் கட்டுறாங்க, 6 மணிக்கு மேலே 7 மணி மேலே. அதனால நம்மளுக்கு வேண்டாம் இன்னைக்கு, நேற்று. அதனால தான் இன்னையிலேருந்து 10 நாள். ஆமாம், அதனால தான் நேற்று முட்டையெல்லாம் சாப்பிட்டோம். இன்னையிலேருந்து வேண்டாம், வெஜ் பிரியாணி செய்வோம் அப்படின்னு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி அன்னைக்குன்னு திருவிழா எல்லோரும் வந்துருங்க. நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் கூப்பிட்டு போகிறோம். களத்தூருக்கு வந்தீங்கன்னா சரி ஓகே. இப்போ அதனால தான் காலையில் பாத்திரம் கழுவியாச்சு. டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகிறதுனால காலையில் 6 மணிக்கு இருந்துச்சு. 8 மணி பிள்ளைங்க இப்போ சாப்பிட்டுச்சிங்கன்னா அவ்வளோதான். 8 மணி ஆகுது. அதுக்குள்ளேயும் வந்து பாத்திரம் கழுவி துணி துவைச்சி வீட்டை கூட்டியாச்சு. இன்னும் வந்து சாப்பாடு இப்போ காலையில் சாப்பாடு மட்டும் மாமனாருக்கு தோசை 2 ஊற்றி கொடுத்து
தியா தண்ணி சாப்பிட்டா பார்க்கலாம் எல்லாம் குடிக்குவாங்க. ஏன்னா இப்பதான் அதுங்க பிஸ்கெட்டு பால் ஆமாம். தியா நிஷாவை கொண்டு பாருங்களே விளக்குறா காப்பி குடிக்கிற. மணி 8:45 எந்திரிக்கிறா. நீ வா, 1ஆவதுன்னா 2 நாள் தான் ஸ்கூலு. நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. நாளை பொறுத்த ஸ்கூலு ஜூன் 2ஆம் தேதி. படம் பார்த்துட்டு லேட்டாக படுத்துருக்கு. விடிய விடிய படம் பார்க்க வேண்டியது. 10 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு இருந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த படம் இல்லை. சாப்பாடுறாங்க. சுமோ 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 நல்லா இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டோம். சரி நிஷா, டக்கு டக்குன்னு கிளம்பு. அவர் வேலையை பாரு. நானும் சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் இப்போ இப்போ என்ன வேலை பண்ணினேன்? அங்கிட்டு போனேன், இங்கிட்டு வந்தேன், 2 இது தண்ணி எடுத்துட்டேன், ஊற்றுனேன். ஏன் செடியெல்லாம் உண்ணது? போயிட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். செடியெல்லாம் உண்ணது சூடாயிருச்சுன்னா அதையும் எடுத்து ஊற்றுடி குளிக்க அப்படின்னு. வெத்தலை செடி ஊனியிருக்காங்க புதுசாக பறிச்சுக்கிட்டு வந்தேன். ஆமாம். சரி இங்கே வா, செடியை காமி. இங்கே வா கிட்ட. அது கதவு திறந்து விடு. அது கதவு. அந்த இதை திறந்து விடு. நம்மளோட செடி வச்சதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. பாப்பா பாப்பா மீச்சு விடாத செடியெல்லாம். மிதிச்சு விடாத. இங்கிட்டு வா. நீ போய் போகாத பாப்பா. நம்ம கீரை செடி போட்டிருந்தோம், தக்காளி செடி போட்டிருந்தோம். எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. பாப்பா இங்கிட்டு வாமா. தக்காளி செடி வந்து 70 நாள் கழிச்சு வளரும். கீரை செடி வந்து வீட்டுக்குள்ள வரவே செருப்பு. இங்கே பாருங்க. இது போட்டு 2 பாப்பா செடியை மீச்சு விடாது. அதான் இது எல்லாமே கீரை செடிங்க. எப்படி கிடக்குறது வந்து அது தேங்காவோட குருமை. அந்த இது தேங்காய் மேலே தென்னை மரம் இருக்குல்ல, தென்னை மரத்தில் உள்ளது. அது இல்லை, நீங்கள் நினச்சிக்காதீங்க. பச்சை கலரில் இருக்கிறது பூரா போட்டு 2 நாள் தானே நீ இது சிறுகீரை வந்து 2 நாள் தான் ஆகுது. நல்லா வளர்ந்துருச்சு. இது ஃபுல்லாக தக்காளி செடி. இது ஃபுல்லாக தக்காளி, நாட்டு தக்காளி. இது வந்து போட்டு 8 நாள் 10 நாள் இருக்கும். ஆமாம். சரி வெளில வந்துரு பாப்பா. ஆமாம். தக்காளி செடி ஒரு 60-70 நாள். அங்கே பாரு கம்பா இது பண்ணி விட்டா நல்லா மீச்சு விட்றி. மிதி காலை இங்கிட்ட வச்சுட்டு மிதினா நவரடி. நான் இது ஒரு டெஸ்ட்டுக்காக தான் போட்டு பார்த்தேன். நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு ஃபுல்லாக போட்டு விட்றலாம். இதெல்லாம் தக்காளி செடி, இதெல்லாம் கீரை செடி. நல்லா வளர்ந்துச்சுன்னா கீரை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி வந்து போட்டு விட்றலாம். சரி என்ன கிளம்புறீங்களா? இந்த கம்பை இழுத்து விட்டாடி எல்லாம் வந்து சேர்றது பூரா கழுசடையாக வந்து சேருது. சரி ரைட். நான் கிளம்புறேன். நான் ஊற்றிக்கிறேன். பாப்பா போய் டீயை குடி. ஓடு. டீயை குடி, பிஸ்கட்டை சாப்பிடு. ஓடு. அண்ணன் எங்க? வீட்டுக்குள்ள நீ நான் வர வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்து அமைதியாக உட்காரலாம். உனக்கு வாய்ப்பாடு எடுக்க சொல்லி 10 தடவை எடுக்கணும். வேண்டாமா? அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு நீ வர்ற வரைக்கும் போயிருக்கான். போய் தான் நான் பார்க்கணும் என்ன பண்றாரு தோற அப்படின்னு. சரி நீ எடுத்து பாப்பாவோட ரோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நல்லா இருக்கா? நாளைக்கு செல்லுக்கடை மாமா கொடுத்தா அதை இப்ப தண்ணிக்குள்ள போட்டு அவ வச்சிருந்த அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டுறப்ப வச்சது வச்சுட்டு மறுபடியும் சுருங்கி போச்சு. அப்படியே தண்ணிக்குள்ள 3 நாள் போட இப்ப நல்லா பெருசா விரிஞ்சிருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. மண்டை மங்குஸ்கான் மாதிரி இருக்கு. வாங்க கதவை போட்டு செருப்பு மாட்டு. கிளம்புவோமா? பெரிய பைக்கில் போவோமா சின்ன பைக்லையா? சரி சரி வாங்க ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ மயக்க ஊசியெல்லாம் போடுவாங்க போல். ஓகே நிஷா வந்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு. யாரும் பயங்கர பிஸியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா நிஷா. ஓகே நிஷாவுக்கு பார்த்துட்டு போ என்னன்னு பார்ப்போம். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. உட்காந்துருக்கோம். நிஷாவோட பல்ல பாருங்க. பாதி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. எங்க ஈகாரம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இனிமே சிமெண்ட் வச்சு என்னடி நாக்கு உள்ள விட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு திரும்ப நிஷா வந்து உள்ள போய் பல்லு வந்து அட்டாச்மெண்ட்டாக வைக்கணுமா அவங்களுக்கு வச்சுட்டு வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க 2 நிமிஷம். சரி போய் உட்காருங்க. நிஷாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பல்ல காமிடி. பல்ல ஆப்ரேஷன். கண்ணாடியா பாத்துக்கிறா. ஒரு சிரிக்கிறா அப்படியே. காமி இங்க பாருங்க. அந்த பூச்சி பல்லையே காணோம். அப்படியே பல்லு மாதிரி ஆயிடுச்சு. அது ராசி பல்லுடி. ராசி பல்ல நீ வச்சுக்க. எங்க என்ன வாய்க்குள்ள சரி சரிடி
அம்மா எப்படி பாப்பா சிரிச்சுக்கிட்டே வருது? உனக்கும் பூச்சி போல இருக்கு ஈகாமி. அவளுக்கு பல்லு விழுந்துடும் இப்போ இந்த வருஷத்தில். அப்படியே சிரிப்பு தான். இனிமேல் பல்ல காமிச்சு தான் சிரிப்பேன் ஈன்னு. ஐயோ கண்ணாடியை பார்த்து சிரிப்பு. ஐயோ மூடுறி நீ. எதையும் பிக்க கூடாதுன்னு இப்படி பல்லால் நம்ம எதுவும் கடிச்சு பிப்போம்ல, அதெல்லாம் பிக்கக்கூடாது. அப்புறம் முன்னாடி பல்ல எதுவும் இது பண்ணக்கூடாது, உள்ளே வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ செல்வா கூட பிரியாணி சாப்பிட மாட்டியா அப்படின்னாரு. சாப்பிடலாம், சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம், டீலாம் குடிக்கலாம், நார்மலாக பல்லு விளக்க மாதிரி விளக்கலாம். ஆனால் முன்னாடி நல்லா காமி. நல்லா தான் இருக்கு. அவங்க அப்பனுக்கு வாயப்பனுக்கு உள்ள அக்கறை கூட இல்லாத அக்கறை கூட எனக்கு இருக்கு பத்தியா. வாயப்பா இருக்கிற வீட்டுல எல்லாம் இப்படி வரல. நீ உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. என்ன பிள்ளைங்களா ரெண்டு? அதெல்லாம் காமிக்க கூடாது. மச்சத்தை எல்லாம் ஆய் பழக்கம் அதெல்லாம் காமிக்க கூடாது. சரி பிரியாணிக்கு ரெடி பண்ண உடனே எங்க ஆயப்பனுக்கு அங்க விட்டாரு. இவர் கட்டிக்கிட்டு வந்துட்டு எங்க ஆயப்பன்ட்ட போயிட்டாரு. தரணி சாங்க கோழி கொஞ்சோட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. 10:30 மணிக்கு வாடா அதை ஏன்டா நோண்டுற கை கழுவிடா. இதுல வந்து சொல்லிடுவாரு சாப்பிட 12 மணி ஆகும் 1 மணி. ஒரு கோழி கொஞ்சம் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுங்க சிகப்பு கலரா. வெளியே விட்டுருந்தாரு செல்வானாலதான். மேச்சமேடு மேக்கேடு உடுகடியாது வாடி போனா போது இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் நாங்களும் போனா போதுன்ட்டு உள்ள வந்துட்டோம். காக்கா வந்து கழுத்தை கப்பி தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:30 மணிக்கு நம்ம போனோம். மணி 12:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 10 மணிக்கு போனோம். கேரட் பீன்ஸ் அரிஞ்சு சமைக்கும். 10 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பலாம். சரி ரைட். இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறியா? ஓகே நிஷா பிரியாணி செய்ய ரெடி ஆகிட்டா. ஓகே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தம் போட போறியா? தம் போட்டு தானே? சரி தம் பிரியாணி. ஓகே ரெடி பண்ணு வெஜ் தம் பிரியாணி. வெஜிடபிள் தம் பிரியாணி. ஏய் அங்க தூக்கிட்டு போ. அங்க தூக்கிட்டு போய் போடுப்ல. இங்க எங்க எடுத்துட்டு போற? வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்யும். நீ ஒரு மேஜிக் விளையாடு. இது ஒரு மேஜிக் மேன். படிச்சிராத. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய். பிரியாணி இலை போட்டுறாங்க. நெக்ஸ்ட் 3 பச்சை மிளகாய். அப்புறம் பெரிய வெங்காயத்துல ஒரு 2 பெரிய வெங்காயம். இப்போ போட்டு இதை வதக்கணும். நல்லா ஃபுல்லாக வதக்கணும். போடு நிஷா. குறுக்கடா என்ன மறுக்கணா? தக்காளி மறுக்கண்ணா கொடுக்குற மறுக்கன்னு குறுக்கங்கிற மறுக்கங்கிறையே 2 தக்காளி. அப்புறம் இது கூட வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு. இது வந்து என்ன இலவோ போட்டு தள்ளு. கசகசா ஏன் வாய் அடக்கிறீங்க? இல்லை என்னத்தையும் ஒன்று போடு. அது எப்படி சமைக்கிறத என்ன போவா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு பாருங்க. ஆமாம் பாப்பா எல்லாத்தையும் கழுவிட்டு போடு பாப்பா. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடணும். கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போடு. வதக்கு. இங்கே பாருங்க எங்கள் பாப்பா இது ஃபுல்லாக சொப்பு ஜாமான் வச்சுருக்காங்க. அந்த சாக்கு ஃபுல்லாக கரண்டி டம்ளரு அடுப்பு தட்டு எல்லாம் வச்சுக்க. எல்லாத்தையும் கழுவி பாத்திரமெல்லாம் கழுவி போடுறா. ஸ்கூல் ஆரம்பிக்க போதில்ல, அதனால் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா விளாட முடியாது. எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி மூட்டை கட்டி வச்சிட வேண்டியதான். இனிமேல் காலாண்டு லீவுக்கு தான் எடுக்கிறது. என்னடி சார்? பாப்பா அங்கிட்ட ஓடாத. என்னடி? பிரியாணி மசாலா. ஏன் அதை அப்படியே கொட்ட வேண்டியதானே? கையில் கொட்டிக்கோ. பெரிய ஓட்டையாக இருக்கும், நிறைய வந்துடும். அதனால் கையில் கொட்டிக்கணும். கொஞ்சமாக கட்டணும். இப்போ நெக்ஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, புதினாவும் ஏதோ காஞ்சி போனது கொஞ்சோண்டு கடந்துச்சு. அதையும் இதிலே போட்டு கழுவிட்டேன். கேரட்டு பீன்ஸா? ஏன்டி சொல்லியிருந்தீங்கன்னா நல்லதாவது வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு காஞ்சி போனதை போடுறேன். அவசரத்தில் என்ன உனக்கு பல்லு இது பண்ணது அப்படியே சிரிப்பு தான். ஒரே சிரிப்பு.
ஐயோ ஐயோ பாரு கொஞ்ச நேரம் சிரிக்காம மாதிரி பார்ப்போம். ஐயோ ஐயோ பைத்தியக்காரியாண்டுவாங்க போய் அரைச்சு விடுவேன். இழுத்துற போகுது. நல்லா இருந்துச்சு. நான் அதான் நிஷாவுக்கு தங்க புல் வைக்கலான்னு பார்த்தேன். திடீர்னு பைத்தியம் உள்ள தங்கத்தி எங்க வழி இல்லையா, ஒரு பல்லு தங்க பல்லு வைக்க வேணாம். அப்பப்போ காசு இல்லாதப்ப அடை வைக்கணும்னா பல்ல கழட்டிட்டு போய் அடை வச்சுக்க வேண்டியதுதான். டக்குன்னு கழட்டிட்டு போய் அடை வச்சுட்டு இப்போ யார் தோடானா டக்குன்னு கழட்டி கொடுக்கலாம், குளிசாதான் டக்குன்னு கழட்டி கொடுக்கலாம். பல்ல கட்ட கழட்டி கொடுன்னா என்ன கழட்டி கொடுக்க வேண்டியதுதான். பச்சை பட்டாணி ஊற வச்ச பச்சை பெட்டாணி. இது எங்கள் தாரணேசுக்கு தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால போட்டிருக்கேன். உனக்கு பிடிக்காது? உனக்கு பிடிக்காது? எதோ திங்க வேண்டியது தான். பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துன்னு தான் நமக்கு இன்னும் திங்க வேண்டியது. வேறு ஒரு ஆஃப் லெமன். லெமன். சாயங்காலம் போவோமா இதுக்கு காப்பு கட்டுறது திருவிழா? என்ன கன்ஃபார்மாக சொல்லு, போமா வேணாமாண்ணா? இந்த இங்கே திருச்சி தமிழ் வர போகணுமே கோயிலுக்கு. போயிட்டு வந்து போமா? இங்கே 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இங்கே 6 மணிக்கு போயிட்டு வந்து தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. திருவிழாவுக்கு போமா பாப்பா? புகை அடிக்குதாங்கிட்டு போ. இப்போ இல்லை, இப்போதான் காப்பே. அடுத்த மாதம் 8ஆம் தேதி திருவிழா 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 இன்னைக்கு பாரு அப்படின்ட்டு இருந்தாரு. அடுத்த மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு திருவிழா. காவடி பால்குடம் திருவிழா எல்லாம் வச்சிருக்கேன். நான் தான் உன்ட்ட காமிச்சேன். என்ன என்ன இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணியை ஊற்றணும். தண்ணியை வந்து கொடுப்பாப்பா அம்மாவுக்கு. நீ வா, உன்னை வெளுத்துறேன் இரு. இன்னைக்கு 2 நாள் தான், இன்னும் 2 நாளைக்கு தான் விளையாண்டுக்க. இன்னும் முக்கியம் மோக்க வேணாம், நீ முக்காமையும் மோக்க வேணாம், நீ விடு. நீ அப்படியே செம்ப கீழே வச்சிரு. பாப்பா இன்னும் அந்த பாட்டு பாடு. ராத்திரி நேரத்து வா உடியா வா, பிரைஸ் தருவாங்க. என்ன பிரைஸ் தருவாங்க? ராத்திரி நேரத்து பூதே அந்த பாட்டு பாடிட்டு திண்டுக்கு 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 திண்டுக்குங்கிறா. காலையில இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா. புகை வந்துருச்சு. காத்து அடிச்சாலே புகை வந்து கண்ணு காலி பண்ணிடுச்சு. இப்போ என்ன தண்ணி ஊத்துறியா? என்ன ஊத்த போறேன். இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றதோட வீடியோ அப்லோட் பண்ணிடலாம், வேறு வழி இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் வேலை இல்லை. ஆமாம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பாத்திரம் கழுவிட்டு பாத்திரம் கழுவிட்டு டீ குடிச்சு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அதோட நாங்கள் திருச்சி கோயிலுக்கு கிளம்பிடுவோம். அதனால் வேலை இல்லாத காரணத்தினால் இன்று சீக்கிரமாக வீடியோ முடியும். இத்துடன் இல்லை, சாப்பிட்றேன். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அவுட்புட்டு. நீ தட்டை கழுவு, கையை கழுவு, அதுலேயே மூஞ்ச கழுவு. இன்னும் கொஞ்சம் வாய்க்கு புளிச்சு கூட துப்பு. சமைக்கிற அழகு முயற்சி. தக்காளி சாறு இருந்து கையை வலிச்சு ஊத்துனாலும் வர மாட்டேங்குது. சரி, இப்போ இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த அரிசி ஊற வச்சிருக்கோம். சரி, கொதிக்கட்டும். செய்யறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். தியா வாரி தண்ணியில் ஆட்டம் போடுறேன். வா பிள்ள, வாய் ரொம்ப ஒன்றும் செய்ய வேணாம் பாப்பா. தியா எப்படி சொல்லுவா? தியா சொல்லு, என்ன சொல்லு? வெடக்கி விடவா? வெடக்கி அப்படின்னா வதக்கி விடவாக்குதான் வெடக்கி விட. வெடக்கி விடவா? பாடு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாடு, வெக்கப்படக்கூடாது. அம்மாலாம் இப்படி சூப்பராக டான்ஸ் ஆடும், நீ என்ன இதுக்கே வெக்கப்படுற? அம்மா ஆடிச்சு டான்ஸ் நல்லா. இப்போ ஆடுச்சுன்னா தையெல்லாம் வெளியில் வந்துடும் வாய் வழியா. தையல் ஆறிடுச்சு. வெயிட்டு தான் தூக்கக்கூடாது, தெரியாதா? கொண்டா தியா, இங்கே கொண்டா. பாட்டை பாருங்க. தியா இந்த புடி, தோசை திருப்பியா? புடி புடி புடி. ஏய் போங்கி அரைஞ்சிரும், அது கிண்டினது அப்படின்னு வெள்ளை பிடிச்சிருந்தா. ஓ வெரி குட். அப்பா பிள்ளையா நீ? அம்மா பிள்ளையா? அம்மா பிள்ளையா? சரிடா, சாய் வாங்க ராஜா. தன்வினை தன்னை சுடும். என்ன அடிக்க? தாய்க்கு தலை புள்ள, தாய்க்கு தலை புள்ள.
தக்கானுக்கு கடைக்குட்டி. சரி நீ வா ராஜா, உனக்கு நான் சாயங்காலம் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். தர்ணேஸுக்கு 5 ஸ்டாரு, ஜம்ஸு மிட்டாய், கிண்டர் ஜாய், பானிபூரி, பிரியாணி எல்லாமே வாங்கி கொடுப்பேன் தர்ணேஸுக்கு. எப்படி வாங்குதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பா வச்சிருக்கனே நீ நக்கு. ஏய் சாப்பாடு, ஏய் நெருப்பு இருக்கு பக்கத்தில், விளையாடக்கூடாது. இந்தாங்கம்மா, அப்பனை மட்டும் வா போங்கிறேன், ஓய்யை மட்டும் வாங்க போங்கங்கிற. மம்மியாவது டும்மியாவது போங்கட்டு. சரி ஓகே, நல்லா கொதிச்சு வேகட்டும். அவ்வளோதான், இனிமேல் தம் போட வேண்டியதானே? வெந்துருச்சுன்னா தம் போடும். சரி நிஷா, தம்மு. நிஷா ஒரு தம் போடுறா, நானும் போய் ஒரு தம் போட வேண்டியதான். போடு. நான் போடுறது பிரியாணி தம். நான் போடுறதும் பிரியாணி தம்மை தான் சொல்கிறேன். நீ பிரியாணி தம் போடுவேன். தம் போட்டுட்டு பிரித்து பார்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணையில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். வாங்க. சைடிஷ் வெறும் பிரியாணி திங்க முடியாதுல்ல, சைடிஷை போய் பார்ப்போம். சைடிஷ் இப்போ செய்ய போகிற திங்கவே மாட்டாங்க. பிரியாணிக்கு நல்லா இருக்குது அதில். அப்புறம் சரி வா, செய் அதையும் செய் வா. சைடிஷ் என்னன்னு வாங்க போய் பார்ப்போம். இப்போ செய்கிறதானடியே என்ன, வெங்காய பச்சடி செய்ய போறியா இல்லை வேறு எதுமா? சரி வா, வீட்டுக்கு போவா. சரி நிஷா வரட்டும், வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். என் பாத்திரம் கழுவிட்டு இருக்கா பாருங்க. பாருங்க, வெரி குட் பாப்பா, வெரி குட், நல்ல பாப்பா. சீன்லாம் போடல, அவள் எப்போதுமே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டாடி, எல்லா பாத்திரத்தையும். என் மவன்கிட்ட நிஷா வந்து ஒரு இது சொன்னான், தம்பி இதை கழுவுற இடத்துல போட்டுற அந்த பாத்திரத்தை அப்படின்னா. 2 அடி எடுத்து வச்சான். எடுத்து வச்சுட்டு, தியா இதை கொண்டே கழுவுற இடத்துல போட்டுரு, சிரிக்காதரா பல்ல காமிக்காதரா. ஓகே, நிஷா வந்து இங்கே வெங்காயம் தக்காளி அதக்கி கிரேவி. என்ன கிரேவினா வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த கிரேவி தான் செய்ய போகிறேன். என்ன நிஷா இது பேர்? மீன் மேக்கர் இல்லை, மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க. மீன் மேக்கர் இல்லை, சோயா பீன்ஸ். மீன் மேக்கர் இல்லை, மீல் மேக்கர். மீன் மேக்கரோ ஏதோ மீல் மேக்கர், சோயா பீன்ஸ். இதுலயே பெருசு இருக்கு, இதுலயே சின்னது இருக்கு. ஆமாம், இந்த கிரேவி பெருசு போட்டோம்னா நல்லா இருக்காது. பிள்ளைங்க ஏதோ அவங்க ஆயா வீட்டில் கறி மாதிரி இருந்துச்சுன்னு இருந்துச்சு, அவங்க ஒன்றா செஞ்சு கொடுத்துடணுமா. என் பிள்ளைங்க நான் செஞ்சு விடுவாங்க. ஓகே ரெடி பண்ணு. இது கிரேவி செய்யட்டும், அதுக்கப்புறம் பிரியாணியையும் பிரித்து பார்க்கல பார்ப்போம். நல்லா சீட்டுக்கு நல்லா பிரியாணியை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி பிரி சாப்பிட்டதுக்கப்புறமும் பிரி தான். ஆகா மாசா வந்துருக்குடி, பரவாயில்ல. எங்க கிளறி விடு, தட்டை எங்கே எடுத்துகிட்டு போகிற? அட்டகாசம், அற்புதம். சரி தூக்கிட்டு வா வீட்டுக்கு சாப்பிடுவோம். வயிற்று பசி. அடி பிடிச்சிருக்க? அடியும் பிடிக்கலாம், நீட்டாக ஜம்முன்னு இருக்குது. சரி வா எடுத்துகிட்டு வா சாப்பிடுவோம், வயிற்று பசிக்குது. ஓகே, வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே சாப்பாடெலாம் நிஷா ரெடி பண்ணிட்டா. இது எங்கள் அப்பாவுக்கு கிரேவி, சோயாபீன்ஸ் கிரேவியா தண்ணி மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட்டு. தார்னீஸுக்கு சாப்பாடு, தியாவுக்கு சாப்பாடு, சமணம் கொட்டி உட்காந்து சாப்பிடணும் பாப்பா. எனக்கும் சாப்பாடு வச்சுருவாங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான், இனிமேல் வேலை ஒன்றும் இல்லை. விளாக் எடுக்கிற மாதிரி கழுவி வச்சுட்டு அவ்வளோதான். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நிஷா தூங்குவா. டீ சாயங்காலம் வச்சு குடிச்சிட்டு வெத்தலை மாலை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிடும். இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். சந்தைக்கும் போக போகிறோம். ஆமாம், சந்தைக்கு போய் வீடியோ எடுப்போம். நாளைக்கு பார்ப்போம். பாய். தியா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு இங்க பார்த்து சொல்லு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். see you. தார்னிஸ் எங்க அவன் சொல்றான் பாப்போம். அவன் ஒரு தடவை பாப்பா வாடி சொல்லு.
கடகடன்னு சொல்லிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவன் வைக்கப்படுவான் அவன் என்ன மாதிரி. ஓகே பாய்.